இறைவன் மிக பெரியவர். இறைவனுக்கு எல்லா புகழும் மாட்சிமையும் அவருக்கு உண்டாவதாக. இறைவனும் கர்த்தருக்கும் தேவனுக்கும் உண்டாவதாக. நாடுக்கு நாடு சண்டை வரும்போது ஒவ்வொரு நாட்டிலையுமே தரப்படை வச்சுருப்பாங்க. கடல் படை, மூணாவது ஏர்படை, விமானப்படை, இந்த 3 படையும் இருக்கும். இதே போல தான் ஒவ்வொரு நாட்டிலையும் சண்டை வரும்பொழுது ஒவ்வொரு சண்டை போடும்போது, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்ற நாடுகளாக சண்டை போடும் பொழுது கர்த்தர் படையை வைத்திருக்கிறார். அது என்ன படைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடல் படை. கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளித்து ஜனங்களை அழித்து போடும். அதுதான் கடல் படை. கர்த்தர் கடல் பொங்க வைத்து விடுவார். தரைப்படை என்ன என்றால், தரை பூகம்பம், பூமி எதிர்ச்சிகள் வந்து அதிலே கொன்று விடுவார். கடவுள் வைத்திருக்கிற ஒரு படைகள், யுத்த வீரர்கள் எல்லாம். அதே போல் ஆகாயத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த காற்றும் புயலும் வந்து அலை மோதும், தீ பரவும். அமெரிக்கா, இஸ்ரேல் நாட்டிலெல்லாம் பார்த்தீர்கள்னா தீ பரவி கொண்டிருந்தது. அதெல்லாம் கடவுள் இறைவன் வைத்திருக்கிறதான யுத்த வீரர்கள். பிரியமானவர்களே, ஏற்கனவே முதல் அப்படித்தான் நடந்தது. ஜனங்க பாவத்தில் அதிகமாக போன சமயத்தில் ஜனங்களை கடவுள் இறைவன் என்ன பண்ணார்னா ஜலத்தினால் அழித்தார். இரண்டாவது அக்கிரம அநியாயம், ஓரின சேர்க்கை, அக்கிரம அநியாயம் அதிகமாக போகும். அவர் அக்னியினாலே, சோதோம் குமாரா பட்டணத்தை அக்னியினால் அழித்தார். பூகம்பத்தினால் இன்னும் அழித்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் மனிதர்கள் நாட்டுக்கு நாடு சண்டை போடுவதைப் போலவே கடவுளும் அவர் படைகளை வைத்திருக்கிறார். முப்படைகளை. பூகம்பம், கடல் படை, கடல் பொங்கும், வானத்திலிருந்து காற்றும் புயலும் பெருமழையும், மணல் காற்று, மணல் புயலும் அடிக்கும். இதெல்லாம் கடவுள் வைத்திருப்பது. பிரியமானவர்களே, அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அதனால் இறைவன் மிக பெரியவர். அவருக்கு பயப்படுங்கள். தேவன் கர்த்தர் எல்லாம் ஒருவர் தான். அவருக்கு பயப்படுங்கள். பிரியமானவர்களே, ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.